ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ, ரெசிடென்சிக்கோ இல்லை மேலே ஸ்டடீஸ்க்கோ போகிறோம் அப்படின்னா நமக்கு விசா ப்ராசஸ்க்கு நமக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம எப்படி அப்ளை பண்ணி எப்படி வாங்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது என்னோடய பாஸ்போர்ட் இப்போ நான் திருச்சியில் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் கரண்ட்டாக திருச்சியில் இல்லை. நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இதுக்காக நான் ட்ராவல் பண்ணி திருச்சியில் போய் நான் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படி இல்லாமல், நீங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா, நான் பெங்களூர்லேயே வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் அப்படி தான் வாங்கினேன், அதையும் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Without any delay, let's move on to the main content now. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டான லிங்க்கை செக் பண்ணி உள்ளே போங்க. government.in அப்படி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு லாகின் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா சர்வீசஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்வீசஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்குள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளே போன உடனே பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டு உங்களுக்கு போக சொல்லும். கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுன்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட லாகின்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் சென்னையில் தான் வாங்கியிருக்கீங்க உங்கள் பாஸ்போர்ட்னா சென்னை ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் லாகின்ல அதுதான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. அதனால சென்னை ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் சென்னை கிளிக் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். எந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த பிசிசி தேவை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட்டா, ஸ்டூடெண்ட்டா, லாங் டைம் ஸ்டேயா, அது என்னன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லும். அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலி நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இப்போ நான் கரண்ட்லி ஸ்டே பண்ணியிருக்க சிட்டியில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமா, அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் போகாமல் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட இன்னொரு மெயில் ஐடி இருக்கும்ல, அதை கொடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்ன வேணுமோ அதை கொடுங்க. இப்போ சென்னை வேணும், இல்லை ட்ரிச்சி வேணும், இல்லை பெங்களூர் வேணும், ஹைதராபாத் வேணும், எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸோட லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் லாகின் கொடுத்து அதே மாதிரி நீங்கள் உள்ளே போகணும். அப்புறம் நீங்கள் உள்ளே போனோன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். சர்வீசஸில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பெங்களூர் இப்போ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் பெங்களூர் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பெங்களூர் ஆப்ஷன் அங்கே டிஃபால்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஸோ அப்போ நான் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது நீங்கள் இதே இதில் இப்போது நாங்கள் எப்படி பண்ணோன்னா, என் ஹஸ்பண்ட் பெங்களூர்னு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அதே அக்கௌண்ட்லேருந்தே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு இப்படி தான் போனோம். இது மாதிரி வேறு யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாம் ஆன்லைனில் நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 பேஜஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்கோங்க. இப்போது ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் கூட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க.
இப்போ நான் சொன்ன மாரி, இப்போ நீங்க வந்து உங்களோட பாஸ்போர்ட் எந்த ஆஃபீஸில் வாங்குனீங்களோ, நீங்க அங்க போய் கிளியரன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த அப்பாயின்ட்மெண்ட் போகாம, இப்போ கரண்ட்ல எங்க இருக்கீங்களோ அதுக்கு போனீங்கன்னா, உங்களோட கரண்ட்ல நீங்க ரென்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அந்த வீடோட ப்ரூஃப், கேஸ் பில்லோ, எலக்ட்ரிசிட்டி பில் அது மாரி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கையில எடுத்துக்கோங்க. அப்பாயின்ட்மெண்ட் வந்து நீங்க புக் பண்ணோன்னா, உங்க மொபைல்ல அப்பாயின்ட்மெண்ட் டைமு, டேட் எல்லாம் வந்துரும். நீங்க வந்து அத பிரிண்ட் அவுட் எடுக்க கூட தேவையில்ல. நீங்க ஃபோன்ல எஸ்எம்எஸ்ஸே வந்து நீங்க காமிச்சிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர், இல்ல ஸ்டூடண்ட்ஸா இருந்தா உங்களோட காலேஜ் இன்வைட் லெட்டர் அது என்னவோ அத எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வந்து நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போணும். பென் எடுத்துக்கோங்க மறக்காம. ஏன்னா எல்லாமே எடுத்துப்போம். ஆனா கடைசியில பென் எடுத்துக்க மறந்துக்குவோம். அதனால பென்ன மறக்காம எடுத்துக்கோங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு ஃபைனலா உங்கள வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்குள்ளேயே எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொரியர் வந்துருச்சு. ஆனா சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிற சிட்டி பொறுத்தும் இருக்கலாம். அது என்னன்னு எனக்கு கிளியரா தெரியல. ஸோ ப்ராசஸ் இதுதான். அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போம்போதும் உங்களுக்கு வந்து நீங்க சேம் அதே எல்லா திங்ஸும் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில இருக்கட்டும். அத நான் முன்னால சொல்ல மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபர் லெட்டர், அட்ரஸ் ப்ரூஃப், கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து 1 காப்பி இல்ல, 2 காப்பி அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2 கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொரியர்ல இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் ஆன்சர் பண்றேன். நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற ப்ராசஸ கம்ப்ளீட்டா நான் வந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நானு கன்டென்ட் வந்து போட்டுட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.